பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்து வருகிற தேவனுக்கு நம் நன்றிகளை நாம் செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் ஒரு புது காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்கிற தீர்க்கதரிசியினுடைய அந்த வார்த்தை நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்கள் அநேக வேண்டும் என்று சொல்லி மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கின்றார்கள். எல்லாவற்றிலையும் ஒரு புதுமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கன்பானவர்களே, நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த உலகமெல்லாம் பல்வேறு நாடுகளுக்கு சென்று பார்த்தால் ஒரு புதுமையாகத்தான் இருக்கும். பல்வேறு இடங்களில் உள்ள மொழிகள், கலாச்சாரங்கள், மாறுபாடான அநேக கட்டிடங்கள், பல்வேறு விதமான நிகழ்வுகள், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு புதுமையாகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தெரியும். ஆனால் இந்த பூமியே புதிதாக போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் நடக்கப் போகுது. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தல் 21:5 நமக்கு சொல்லியிருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுது இது நடக்கும்? ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் எல்லாவற்றையும் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் உண்டாக்கப் போகிறார். இது ஏதோ ஒரு எழுதப்பட்ட கட்டுக்கதை அல்ல, மெய்யாகவே தாம் சொன்னபடியே திரும்ப வரப்போகிறவர் கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் திரும்ப உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மாம்சமாய் இந்த உலகத்தில் பிறக்க வரும் பொழுதெல்லாம் தீர்க்கதரிசிகள் தான் அவர்கள் அநேக வேளைகளில் அதை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து மாம்சத்தில் வந்த இயேசு திரும்ப பிதாவின் வீட்டில் சென்று மறுபடியும் நான் உங்களை சேர்த்து கொள்ள வருவேன். அப்படி வரும் பொழுது இந்த சம்பவம் நடைபெறப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்கு, எல்லாம் புதிதாகும். இயேசு நமக்குள் வரும் பொழுதே இந்த புதியன நடக்கும். நம்முடைய பழைய வாழ்வு மறைந்து போகும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே, இயேசுடைய வாழ்வை நாம் அனுமதிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் துவக்கமாகும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அப்படி உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் உங்கள் விசேஷித்த விதமாய் தம்முடைய ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை எல்லாம் வறண்டு போன பகுதிகளெல்லாம் மாற்றுவார். இந்த பூமியிலே நீங்கள் இந்த மாம்சமான வாழ்வில் இருக்கும் பொழுதே அந்த பெரிய மகிமையான காரியங்களை அவர் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நான் அதை நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை புதிதாக்கி கொண்டிருக்கிறார், என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். புதிய காரியத்தை நான் பார்க்கிறேன். அது இப்பொழுதே தோன்றுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடைபெறும். இந்த தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஆனந்த தைலத்தால் நிரப்பிடும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும், ஆவியானவரே. வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும், ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆசையாக எதிர்பார்த்திருக்கிற புதிய காரியங்கள் உடைய வாழ்வில் நிகழட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் உதவி செய்கிறவர். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர். அப்பா, இந்த உலகத்தில் வாழ்கிற உடைய பிள்ளைகளுக்கும் புதிய காரியம் நடைபெறட்டும். ஏசாயா தீர்க்கன் சொன்னது போல தகப்பனே, எல்லாம் வறண்டு போன நிலங்கள், வறண்டு போன எல்கைகள் எல்லாம் செழிப்பாய் மாறட்டும். அப்பா ஆண்டவரே, அப்பா உமக்கு விரோதமாக இருந்த நாட்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் நடந்த நாட்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து, உம்மை விட்டு தூரம் போன நாட்களை கர்த்தாவே மறந்து மன்னித்து, இதாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் சேர்த்து கொள்ளும். அவருடைய வாழ்விலே புதியன துளிர்க்கட்டும். அப்பா கர்த்தனை உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். காய்ந்து போயிருக்கின்ற சருகு போல வறண்டு போயிருக்கின்ற எல்லா எல்கைகளும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு பசுமையாய் மாறுவதாக, நன்மை உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த நன்மை உண்டாகட்டும். கர்த்தரை நீர் செய்வீராக. நீர் ஒருவரே மகிமைப்படும். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி, நன்றி. நீர் சகலவற்றையும் புதிதாக்கினதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களை புதிதாக்கி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.